திருமண நினைவு நாள். எப்படி திருமண நினைவு நாள்? யார் கொண்டு வந்தது? எங்கு கொண்டு வந்தது? ஏன் இதை பகிரங்கப்படுத்துகிறீர்கள்? ஏன் இதை செய்கிறீர்கள்? அதற்கென்று தனித்தனியான கிஃப்ட்டுகள், அதை எடுத்து போட்டோ பிடிச்சி விளம்பரப்படுத்துகிறது, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் விளம்பரப்படுத்துவது. அதையும் தாண்டி கணவன் மனைவி ஹிஜாபோடு இருந்து கொண்டு ஆடுவது, பாடுவது, டிக்டாக் செய்வதென்று அதன் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொள்வது எல்லாம் ஹராம். தன்னுடைய முகத்தையும் அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் ஆபாசத்தையும் காட்டி சம்பாதிச்சு அதனால் என்ன பிரயோசனம்? அந்த ஹராத்தினால் உடலை வளர்த்தால் எப்படி நிம்மதி கிடைக்கும்? ஒரு பொழுது நிம்மதி கிடைக்காது, நிம்மதி சீர்குலைந்து விடும். எனவே இந்த பாவங்களை பகிரங்கப்படுத்துவது மிகப்பெரிய பாவம். ஒரு பொழுது நீங்க ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க 4 பேர் உங்களை வாழ்த்தணும் என்று. அந்த வாழ்த்து செய்தி 5 பேர் எதிர்பார்ப்பீங்க, 2 பேர் சொன்னா அந்த 3 பேர் ஏன் சொல்லல நினைச்சு நினைச்சு வருந்து கொண்டிருப்பீர்கள். அதுவும் உங்களோட மனசுல நிம்மதியை பறிச்சிடும். ஹராத்திலே